கிருபை செய்தீங்க. நன்றி. என்னப்பா ஏதோ தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? என்னை யாரும் எதுவும் சொல்ல. கர்த்தரன் ஆசீர்வதிச்சு அழகு பார்த்து வச்சிருக்காரு. யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. நான் யாருன்னு போய் பார்க்கறேன். யாரு நீங்க? இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையே. வெளியூர்ல இருந்து வரீங்களா? அம்மா சோத்திரம். நாங்க பக்கத்து தீட்டி பழந்து போறோம். எங்க ஊர் அங்கத்தான் இருக்கு. மனசு சரியே இல்லை. மனசுல சோகமே இல்லை. சரீரத்துல எல்லாம் சோகமே இல்லை. குடும்பம்னு இருந்தா சந்தோஷமா இருக்கோண்டே. நாங்க உடம்புல வியாதி சோர்வே என்ன நடக்குமோ அப்படின்னு நினைச்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. எனக்கு ஐயாவை பார்த்து பேசி ஜெபிச்சுட்டு போனா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு அந்த ஐயா இருக்காங்களா? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? சர்ச்சில் வந்து ஐயாவை கிட்ட பேசிட்டு போக வேண்டியதுதானே. வாங்க வாங்க உட்காருங்க, டீ கொண்டு வரேன். ஐயாவே பாருங்க, ஐயாவே வந்துட்டாங்க. வாங்க வாங்க, ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அம்மா ஐயா சோத்திரம். நாங்க நல்லா இருக்கோம். 4 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து போனீங்க. அப்ப சூப்பரா ஹாப்பியா இருந்து. இன்னும் கொஞ்ச நாளா மனுஷனை கல்யாணம் பண்ணணும். ஏன்தான் கல்யாணம் பண்ணணும்? நான் ஏன் தான் அவளை கல்யாணம் பண்ணணும் தெரியல. வீட்டில் பட வேண்டியதாக இருக்குது. சண்டை போடாதீங்க, சமாதானமா இருங்க. ஐயா நான் சொல்ல கேளுங்க. 5 நாள் ஸ்கூலுக்கு ஒரு 2 நாள் தான் போக முடியும். மிச்சம் நாளா போகவே முடியல. தப்பு மிச்சம் 3 நாள் தான் போக முடியுது. இல்லை இவ கணக்கில் வீக்கு. இவ முட்டை மார்க்கே வாங்குறா. வருஷம் ஃபுல்லு படித்தாலும் மேக்ஸில் நான் முட்டை மார்க் தான் வாங்குறியா? நைட் நேரத்தில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறேன். நான் தூங்க போனால் எந்திச்சு ஓடுறேன். ஐயா சில நாளாக நைட்டில் சரியாக தூங்குறதே இல்லையா. நைட் நேரத்தில் நினச்சி ஓடுறான், நைட் நேரத்தில் நினச்சி கத்துறான். அவனை துரத்தி நாங்கள் ஓடுறதே எங்கள் தூக்கமும் போயிருது ஐயா. ஐயா இப்போ ஓடலாம் இப்போ ஓடலாம். நானும் பின்னாடி ஓடி கீழே வந்து கை தூக்க முடியல. பாருங்க ஐயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவார். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். இந்த குட்டி தம்பியை கூட உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். அவனுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. இந்த குடும்பத்துல சண்டை வரக்கூடாது, சமாதானமா இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தை இந்த குடும்பத்து மேல தெளிக்கிறேன். நாமே எழுந்திரு தம்பி, எல்லாம் சரியா போச்சு. கர்த்தருக்கு சோஸ்திரம். நன்றி ஐயா. ஐயா இந்த சின்ன கணக்கை வாங்கிக்கொள்ளுங்க ஐயா. நன்றி அம்மா, நன்றி ஐயா. தீர்த்தி பயணத்துக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்க ஐயா. எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். போயிட்டு பாருங்க ஐயா. இங்கே பாருங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. வியாதிக்காரங்க சுகம் இல்லாதவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே, இதை கூட உங்களுக்கு பெரியவங்க சொல்லி தரலையா? என்ன சொல்லி தரலன்னு கேக்குற? வியாதிக்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்களே, இதை தான் சொல்றேன். இதை கூட உங்களுக்கு பெரியவங்க சொல்லி தரலையா? வியாதி, நோய், அசுத்த ஆவி அப்பாலே போ, சாத்தானே சொன்னா போதும். நம்ம வீட்டுல இருக்க வியாதி எல்லாம் நீங்கிரும். நம்ம ஏசப்பா அவ்வளோ வல்லமையானவர். அவங்களுக்கு வியாதி போகலாம், நல்லது நடக்கலாம். ஆனா துரத்துற வியாதி, துரத்துற பிசாசு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருக்கு. வாழ்ற வீடு தான். நம்ம வீட்டுல இருந்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம பொண்ணுக்கு அந்த வியாதி பிடிச்சிக்குமோன்னு பயமா இருக்கு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம பெட்மான்ஸ் தாத்தா கூட ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்கார். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாடு. வாதை